ஏன் தான் இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ இன்னமும் அந்த உருவப்படத்தை திறந்து வைக்கிறதுன்னு சொல்லி கதையை இழுத்து கொண்டு போய் சோக காட்சிகளுக்கு நடுவில் அப்படியே வில்லத்தன காட்சிகள்லாம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இதுக்கு பிறகு தான் கோபிநாத் அவர்களை ஒரு பெரிய வில்லனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இதுவரை இல்லாத அளவுக்கு நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை கொண்டு இப்போ வச்சிட்றாங்க. ஸோ அதில் முதல்ல எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செழியன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. செழியனுக்கு தன்னுடைய ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது, நான் என்னுடைய பிஸ்னஸே மொத்தமாக போச்சு, இருந்தாலும் நான் திருப்பி ஒரு கிச்சனை ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் உனக்குன்னு எத்தனை தடங்கள் இருந்தாலும் நீ கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிவிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சந்தோஷப்படுறார் செழியன். அப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, தாத்தாவுடைய உருவப்படத்தை திறக்கிறோங்கிறத அவர் உளறிடுறார். ஓ, என்ன உங்கள் அம்மா பெரிய ஆளுன்னு உருவப்படம் திறக்கிறாளா, அடுத்து என்ன சிலை திறக்க போகிறாளா, சும்மா ஓவராக பண்ணுறாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே, விடுங்க அவங்கள பற்றிலாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தங்களாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஜெனியால் வர முடியல அப்படின்ட்டாங்க. அமிர்தா நிலாவோடு கிளம்பி வந்துட்டாங்க எழிலெலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களாக வந்ததுக்கு பிறகு இப்போ அந்த உருவப்படத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஈஸ்வரியை கூப்பிட்டு அவங்க வரலங்கிறாங்க. அவங்க நீங்கள் தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி பழனிசாமியெல்லாம் அட்வைஸ் பண்ணி திறந்ததுக்கப்புறமா இப்போ எல்லோரும் மாமாவோட சேர்ந்து பழகின நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல செழியன் பேசுகிறாரு. செழியன் தங்கள் தாத்தா எவ்வளோ முக்கியம், தாத்தா இல்லாமல் வீடே எவ்வளோ உடஞ்சி போச்சுங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியா பேச ஆரம்பிக்கும் பொழுதே கரெக்டாக அங்கே வந்துடுறாரு கோபி. எல்லோரும் கோபியை முறைச்சி பார்க்குறாங்க. பாக்கியா எனக்கு உத்வேகமாக இருந்தவர் எங்கள் மாமா தான் எனக்கு அப்பா மாதிரி, என் அப்பா போனதுக்கு பிறகு என் கூடயே இருந்தவர், அவர் தான் எங்கள் எல்லாருடைய உந்து சக்தியேங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எழிலும் இனியாவும் பேசுகிறத முன்னாடி பழைய எழிலாக இருந்தால் என்னென்னு ஃபுல்லாக போட்டிருப்பாங்களா இருக்கும். இப்போ என்னென்னு தெரில, கடகடான்னு ஓட்டி விட்டாங்க, அவங்கள்ட்ட பேசினாங்க அப்படின்னு ஓட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பழனிசாமி பேசுகிறாரு. அவருக்கு இந்த கதையில் இப்போ இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அவர் தனியாக வேறு பேசிடுறார். இல்லை அவர் நல்ல மனுஷன், வெள்ளை சட்டை போட்டு எப்பயுமே நல்ல ஒரு முகத்தோடு இன்முகத்தோடு எல்லாத்தையும் வரவேற்பார், அவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய இடி தான் அப்படின்ட்டு செல்வி பேசுகிறாங்க. அவங்க இந்த வீட்டு வேலைக்காரியால் என்னை பார்த்ததே இல்லை, இந்த வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்த்துருக்காரு தாத்தா, அவர் இல்லாமல் நான் ஐயா இல்லாமல் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு பிறகு கடைசியாக இப்போ மைக்கை வாங்குறாரு இப்போ கோபி. நானும் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாராட்டினாங்க. நல்ல மாமனார், நல்ல தாத்தா, நல்ல கணவர்னு பேசினாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்ல, எங்கள் அப்பா ரொம்ப வெளிப்படையாக பேசுவார். அதே மாதிரி மிஸ்டர் ராமமூர்த்திக்கும் எனக்கும் இப்போ இருந்த அப்பா மகனுங்கிற பந்தத்தை உடச்சி விட்டாங்க. ஆனால் நான் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா அவர் நல்ல அப்பாலாம் கிடையாது, அவர் ஒரு மோசமான அப்பா. எப்போ பார்த்தாலும் என்னை எது செய்யும் அது செய்யணும்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணி நான் போடுற சட்டையிலேருந்து எப்போ எந்திரிக்கணும் தூங்கணுங்கிற வரைக்கும் முடிவு பண்ணார் அவர் தான். என் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அவர் கேட்டு தான் நான் பண்ணேன், நல்ல பையனாக இருந்துக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு தடவை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் செஞ்சதுக்கு குடும்பமாக சேர்த்து என்னை எதிர்த்து வெறுத்து என்னை சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க. இந்த குடும்பத்துக்காக போய் நான் பாடுபட்டேன். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் நல்ல அப்பாவாக இருந்தேன், ஆனால் என் அப்பா எனக்கு நல்ல அப்பாவாக இல்லைங்கிறதான் உண்மை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் இப்போ பேசணுமான்னு செழியன் இந்த பக்கமும் பழனிசாமி கேட்கும்போது இங்கே தான் பேசணும், இங்கே பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். எல்லோரும் ஒரு சைடு விஷயத்தை மட்டும் சொல்லும் பொழுது தேன் ஒழுகுச்சிட காதில், அப்போ நான் சொல்கிறதையும் கேட்டுங்கன்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரிக்கும் இந்த பக்கம் பாக்கியாவுக்கும் கடும் கோவம் வருது. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, கோபி இன்றைக்கி பேசுறது சரியாக தப்பாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.